எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டோம். அப்புறம் கேபின் ரைட், அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வேறு லெவலில் இருக்குங்க பெங்களூர் ஃபீலு, ஒரு வைபே இது வேறு லெவல் வைப்பு. பெங்களூர் வைப்ஸ் இதுதான். நம்ம என்ன இடம், இன்ஃபோசிஸ்க்காகவே இவ்வளோ பெரிய மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் எலக்ட்ரானிக் சிட்டியில். அப்புறம் இங்கேருந்து ஒரு ரேப்பிடோ பிடிச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயாச்சு. ரேப்பிடோ புக் பண்ணால் ஃபஸ்ட்டு வரல, அதுக்கப்புறம் இன்னொரு டைம் ட்ரை பண்ணேன். டக்குன்னு வந்துட்டார் 2 நிமிஷத்தில். ரேப்பிடோ பேன் இருந்தாங்க, பட் திடீர்னு பேன் சரியான போகிறோங்க. எனக்கு காலையில் ஒரு 3 மணி தான். ஓகே, அப்புறம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்க உடுப்பி ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஹோட்டல் என்னது ஓப்பன் மினி தோசை, சின்னதாக இருக்குன்னு பார்த்தா ஊத்தாப்போ சைஸுங்க, சரியான. அப்புறம் நம்ம எங்கே போகிறோன்னு பிளான் இல்லை, சரி லஞ்ச் முடிச்சுட்டு போகலான்ட்டு நான் பெங்களூரில் இருக்க ஒரு ஹோட்டலில் தேடி வந்தேன். நான் பெங்களூரில் இருக்க ஒரு ஹோட்டலுக்காக வந்தேன். அடி மேகனா வேறு லெவலுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. சாரி, மேகனா பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு டேஸ்ட் மாறும், எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போனார் பெங்களூர் டூர், கிராஷ் கோர்ஸ் மாதிரி. எங்கே போயிட்டுருந்தோன்னா கபன் பார்க். அங்கே மரம்லாம் நல்லாயிருக்கும், பெரிய பார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். இதான் சின்னசாமி ஸ்டேடியம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வண்டி பார்க் புரிகிற மாதிரி பார்க்கா சேப்பாக்கா, சாரி சேப்பாக்குன்னு சொல்கிறான் பாருங்க, சின்னசாமி ஸ்டேடியம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்க்கிங்க்கு வந்தாச்சு. பார்க்கிங் வந்துட்டு காரணத்துக்கு ஒரு பெரிய பாடு. அப்புறம் கப்பன் பார்த்துட்டு மக்கள் நிறையா வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ள வாக்கிங் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டோம். பார்க்கலாம் ஃபுல்லாகிடுச்சு கூட்டம். இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்தது கோரமங்கலா சர்ச் ஸ்ட்ரீட் 2 இடத்துக்கு கவர் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு இன்றைக்கி சண்டே போனோம், மண்டே ஒர்க் டேனால இப்போ போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சர்ச் ஸ்ட்ரீட் சும்மா அந்த வழியாக போனோம். வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீலுங்க. அப்படி தென் பெங்களூர் டிராஃபிக் பார்க்கலையான்னு நினச்சேன். காரில் பார்த்தாச்சா, நான் அவ்வளோக்கா இல்லை. ஒரு டீயை குடிச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்தில் டீயை குடிச்சிட்டு இந்த கடையில் தான் குடித்தோம். நல்லா தான் இருந்ததுங்க. அப்புறம் டின்னருக்கு சப்பாத்தி, கேசரி, சுண்டலோட ப்ரோட்டீன் பேலன்ஸ்டு மீல், கேர்டும் கொடுத்தாங்க. அந்த போலி அடிப்பொலியாக இருந்ததுங்க. இதெல்லாம் எலக்ட்ரானிக் சிட்டி பக்கத்தில் தான்.